என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 116 அதிகாரம் 8 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆம் பிரியமானவளே, நம் ஆத்துமாவை மீட்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுத்தார், பலியாய் ஒப்புக் கொடுத்தார். சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம் ஆத்துமாவை மீட்டுக் கொண்டார். ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக சாத்தான் கண்ணியை வைக்கலாம். ஆனாலும் இயேசு சிந்தின ரத்தத்தினாலே சாத்தானுடைய கண்ணி தெறிக்க விட்டார் ஆண்டவர். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல உங்கள் ஆத்துமா தப்பிக்க ஆண்டவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். உங்கள் ஆத்துமாவை மீட்க இயேசு தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் ஆத்துமா இயேசு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறது. கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கால்கள் எப்போதும் பாவம் செய்ய ஓடிக்கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் காலை பாவத்திற்கு தப்புவித்து உங்களை என்றென்றைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாவங்கள் குற்றங்களை அனைத்தையும் இயேசு அவர் நாமத்தினாலே மன்னித்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாக, உங்கள் கால்களை இடர்களுக்கு தப்புவிக்கிற தேவனாக, உங்கள் ஆத்துமாவை மீட்கிற தேவனாக கர்த்தர் உங்களுக்குள் இன்றைக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.